ஏன் முதல்ல போல? ஏன்னா முதல்ல போகும்போது உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஒன்று சொல்லும், அந்த ஆள் ஒரு எக்ஸசைஸ்க்காக சொல்கிறான், கையெல்லாம் தூக்காத. சில பேருக்கு கை இவ்வளோ தான் போச்சு, டக்கின் பண்ண சட்டை வெளியில் வந்துருமான்னு தோணும். இப்போ இதை இப்படி சொல்கிறோம், உங்களால் உங்கள் வலது கையை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள், அதிகமாக உயர்த்துபவர்களுக்கு வரதராஜன் சார் 2 கிலோ தங்கம் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறேன் நான். இன்னும் ஆகும். இப்போ சேர் மேலே ஏறி நின்றுருப்பீங்க, இங்கே வந்து ஏறி நின்றுருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே ஏறி நின்றுட்டே பாதி பாதி எடுத்துக்கலாம், உனக்கு 1 கிலோ தங்கம் எனக்கு 1 கிலோ தங்கம். ஆனால் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது? நெவர் கிவ் யுவர் பெஸ்ட் டுடே, ரிசர்வ் இட் ஃபார் சம்திங் எல்ஸ் ஆர் சம் அதர் டே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை மட்டும் தயவு செஞ்சு லீட் பண்ண வேண்டாம், நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எனக்கு இன்னைக்கு இந்த டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐ நீட் டு என்ஜாய். ஆர்கனைசர்ஸோட டென்ஷன் எனக்கு புரிஞ்சுது. ஐயோ க்ரௌட் வரல, க்ரௌட். இட்ஸ் நாட் அபவுட் த க்ரௌட். எனக்கு இந்த டாக் பேசுறதை விட இதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ப்ரெப் ஒர்க் பண்ணுறோம்ல, அதுக்கான படிக்கிறோம்ல, அதுக்கான ரிசர்ச் பண்ணுறோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எதை செஞ்சாலும் கிவ் இட் யுவர் பெஸ்ட். மை சன் இஸ் அ கிரிக்கெட் பிளேயர். 19 வயசு ஆகுது அவனுக்கு, கிரிக்கெட் விளையாடுவான். அவங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. நீ மேட்ச்சில் போய் ரன் அடிக்கிறதெல்லாம் செகண்டரி. கோ த்ரூ த ப்ராசஸ். செய்கிற விஷயத்தை திருப்பி 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 செய். கால் வலிக்குதா, விடாத, திருப்பி செய். ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட் 100% உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். இட் மை டேக் சம் டைம். ஷார்ட்கட்ஸ் வராது. கிட்டார் வாசிக்கணும்னா உடனே போய் கிட்டார் வாசிக்க முடியாது. வீணை வாசிக்கணும்னா கையெல்லாம் பழுத்துரும். இங்கே என்ன போட்டு தான் மிருதங்க வச்சா கையில் கட்ட மாதிரி ஆகிடும். அப்படி தான் யூ ஹாவ் டு கோ த்ரூ த கிரைண்ட். அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நத்திங் கம்ஸ் ஈஸி. கேம்பஸ் இன்டர்வியூக்கு இப்போ நான் என்னோட வேலையில் கேம்பஸ் இன்டர்வியூ நிறையா போகணும். எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மால் இங்கிலீஷ் பக்கமே போயிருக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஊரில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கூட இங்கிலீஷை தமிழில் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் என்ன சொன்னேன்னு. நம்ம பேசுகிற இங்கிலீஷ் தான் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் கம்மிங்கா, ட்ரெயின் கோயிங்கா, வாட், ஷேக்ஸ்பியர் டைடா, எல்லாத்துலேயும் ஆன்னு வேறு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம பேசுகிற இங்கிலீஷ் அப்படி தான் இருக்கும். 27C வெண்டா அப்படின்னுவான், 27C பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்றதான் நம்ம அப்படியே. இது எப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஜுனூன்னு ஒரு சீரியல் வந்தது, எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? அதை ஐதரளி காலத்தில். இது வந்து இந்த சீரியலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுதான் முதல் ஹிந்தி சீரியல் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இந்த சீரியலை டிரான்ஸ்லேஷன்னா எப்படின்னா, ஹிந்தியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தமிழ். உதாரணத்துக்கு டயலாக்லாம் இப்படி வரும், என்ன அதிகாரி சார் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உட்காருங்க சேர் மேலே அப்படின்வாங்க. நம்ம எங்கே எப்படி தமிழ் பேசுவோம்? என்ன அதிகாரி சார் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உட்காருங்க சேர் மேலே. வாய்ப்பே இல்லை. நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். டே தம்பி, எதை பண்ணாலும் 100% கொடு. ரெண்டாவது, இந்த கேம்பஸ் இன்டர்வியூ லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்னா என்ன? நம்ம ஊரில் வந்து ஒரு காலங்காலத்தில் சில விஷயம் நடந்தாகணும்ல. அது என்ன? 12th நல்ல மார்க் எடுக்கணும், சூப்பரான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், 4 வருஷம் கழிச்சு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இன்னொரு 3-4 வருஷத்தில் கல்யாணம் ஆயிடணும், 30 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கணும், சென்னைக்கு மிக அருகில் இல்லை கோயம்புத்தூருக்கு மிக அருகில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு 20 வருஷம் லோன் இருக்கணும், அந்த லோன் அடைக்கிறதுக்கு அடுத்த 20 வருஷம் லோன் வேலை செஞ்சு 45 வயசில் நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். திருப்பி எனக்கு மட்டும் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், இதான் பண்ணியிருப்பேன். அப்போது ஃபியூ ஸ்கில்ஸ் என்ன இன்னைக்கு த மோஸ்ட் வாண்டட் ஸ்கில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃபோக்கஸ். யாரெல்லாம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவெல்லாம் தீர்க்கதரிசின்றாங்க இன்னைக்கு. வேற ஒன்றும் இல்லை, நம்ம கையில் இருக்க இந்த ஒரு கொல்லிக்கட்டை போதும். திஸ் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் எக்யூப்மெண்ட் யூ ஆர் ஆல் கேரிங். இப்போ நான் படித்த காலத்தில் எல்லாரும் சொன்னாங்க, தண்ணி அடிக்கக்கூடாது தம்பி, தம் அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இதுதான் டேஞ்சரஸ்னாங்க. இன்னைக்கு தேர் சேயிங் ஆல்கஹால் அண்ட் சிகரெட் இஸ் ஓகே, அடிக்ஷன் டு யுவர் மொபைல் ஃபோன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஆல்கஹால் அண்ட் சிகரெட்ன்றாங்க. உண்டா இல்லையா? தேர் சேயிங் திஸ் இஸ் நியூ ஏஜ் கேன்சர். ஒரு ஆர்டிகல் படிக்கிறேன், அது நீங்கள் தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்க. ஹேவ் வி லாஸ்ட் அ ஜென்ரேஷன் டு மொபைல் ஃபோன்ஸ்? இதான் ஆர்டிக்கல். ஹேவ் வி லாஸ்ட் அ ஜென்ரேஷன் டு மொபைல் ஃபோன். சின்ன குழந்தைங்க, அது ஒரு 3-4 வயசு, அந்த குழந்தை போது பாருங்க, அந்த ஏஜ். அந்த குழந்தை சாப்பிடல அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா ஒரு ஐபேடை தூக்கி வச்சிடுறோம் முன்னாடி. எங்கள் பொண்ணு ரைம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் சாப்பிடும், டோரா பூஜி பார்த்துட்டே தான் சாப்பிடும், விளங்கிடும். நான் சாப்பிடலன்னா எங்கள் அம்மா பட்னி போட்டிருப்பாங்க ஒரு நாளைக்கு, சாப்பிடாத.
பசிச்சிருக்கும், சாப்பிட மாட்டேன். 2வது நாள் பசிச்சிருக்கும், 3வது நாள் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருப்பேன். இப்போ அப்படி கிடையாது. ரெஸ்டாரண்ட் போங்க, போன வாரம் ரெசிடென்சி டவர்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் மட்டும் தனியாக இருந்தேன். பார்க்கவே கருணை கொடூரமாக இருந்தது. ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி, அந்த குழந்தை அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணுறதுக்காக அவங்க அம்மா மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஸ்டாண்டு வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு ஃபோனை வச்சுட்டு அவங்க அது பாட்டுக்கிட்டு ஏதோ சாப்பிடுது, இவங்க இந்த பக்கம் அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் போய் சொல்லலான்னு நினச்சேன். அப்புறம் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்றாங்க நம்ம ஊரில், ரைட்? The mobile phone addiction is the most dangerous thing for your kids and for yourself. நம்ம ஒரு சர்வே எடுப்போம். இப்போ எத்தனை பேர் நீங்கள் கடைசியாக தூங்கும் போது கடைசியாக பார்க்கறது மொபைல் ஃபோன்? கை தூக்குங்க. ஓகே. காலையில் எந்திரிச்சவுடன் முதலில் பார்ப்பதும் மொபைல் ஃபோன். கை தூக்குங்கள். வெரி குட். இப்போ நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், அப்படி என்ன வருது நம்மளுக்கு காலையில்? இத்து போன யாராவது ஒருத்தன் நம்மளுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த குட் மார்னிங் மெசேஜே அவன் எங்கேருந்தோ காப்பி அடித்து ஒரு பூ படம் போட்டு வந்திருக்கும். காலையில் ஐயோ குட் மார்னிங், அவர் சொன்னோன்னு தான் நம்மளுக்கு குட் மார்னிங். காலையில் எந்திரிச்சோன்னா கை போகும் அப்படியே. இல்லை பராக் ஒபாமாவோ புட்டினோ இல்லை ஜோ பிடனோ நம்மளுக்கு மெசேஜ் அனுப்ப போகிறாங்களா, யுக்ரைன் வாரை சால்வ் பண்ணுறது எப்படி, உங்கள் ஐடியா கொடுங்க, கோயம்புத்தூர் இருக்கீங்களே. வரப்போகிறது 4 மெசேஜ். ஓகே, அது காலையில் பார்த்த கை காலெலாம் உதறது நம்மளுக்கு. இப்போ ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு, இதை உடனே 15 பேருக்கு அனுப்பு, இல்லைனா ரத்தங்கைக்கு செத்துருவேன், சாமி கண்ணை குத்தம், எதுக்கு வம்பு, இல்லை 15 நாள் இது அனுப்பிச்சேன்னா 15 நாளில் நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அடி தள்ளு. இன்னொரு குரூப் இருக்கு, உண்மையான மரத்தமிழனா இருந்தா இதை அனுப்புடா. இப்போ நம்மளுக்கே டவுட் வந்துடுது, ஐயோ நம்ம மரத்தமிழனா இல்லை, அடிச்சு அனுப்பு. இப்போ கண்ட்ரோல் எஃப், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். நீங்கள் பாருங்க, ஃபார்வர்டட் மல்டிபிள் டைம்ஸ்னு. இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்குலாம் என்ன கொடுமைனா, நம்ம பேசின வீடியோ நமக்கே ஃபார்வர்ட் பண்ணுவான். இன்னைக்கு காலையில் எனக்கு வந்திருக்கு, யூ ஷுட் லிசன் டு திஸ் அப்படின்னு. டேய் பேசினதே நான் தான்டா. இப்போ ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்டு தான் நம்மளுக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. என்னதுக்கு வம்பு. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு சந்தோஷம், அப்பா அனுப்பிச்சிட்டப்பா 4 பேருக்கு அனுப்பிச்சிட்டா நம்மளுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இன்னைக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய டேஞ்சர் இஸ் திஸ். அண்ட் ஃபோக்கஸ்க்கான பெரிய எக்ஸாம்பிள்லாம் சொல்லிங்க. தூர்தர்ஷன் நம்ம வீட்டில் ஒன்று இருந்துச்சு, ஒரு 70 80 லேட் ஏர்லி 90s வரைக்குமே பாருங்களேன். அதில் உங்களுக்கு ஃபேவரட் ப்ரோக்ராம் என்ன? ஒளியும் ஒளியும். வேற எதுவும் பார்க்க முடியாது, கரெக்டா? வயலும் வாழ்வனும் ஃபார்மர்ஸ்க்கு இருக்கும், மனைமாட்சி, கண்மணி பூங்கா, வண்டர் பலூன், இதெல்லாம் தான் ப்ரோக்ராம். எதிரொலின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஞாபகம் இருக்கா? போன வாரம் நடந்த ப்ரோக்ராமை பற்றி இந்த வாரம் லெட்டர் எழுதி 2 பேர் படிப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கோம் நம்ம. என்ன நேயர்களே, சென்ற வாரம் ஒளிபரப்பிய கதவை திரடி காஞ்சனா என்ற நாடகத்தில் காஞ்சனா கடைசி வரைக்கும் கதவை திறக்கவே இல்லை என்று நேயர் எழுதியிருக்கிறார். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம் நம்ம. இந்த ஒளியும் ஒளியும்ன்ற ப்ரோக்ராம் 7:35 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 7:30லேருந்து 7:35 வரைக்கும் சோபனா ரவின்றவங்க நியூஸ் படிப்பாங்க. நம்ம அம்மாலாம் அந்த சாரி பார்ப்பாங்க, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த சாரி அப்படின்னு பார்ப்பாங்க. 7:35க்கு ஒளியும் ஒளியும் போட்டிருப்பாங்க. 7:35க்கு பாட்டு போட்டுருவாங்களா? 8 மணிக்கு பாட்டு போடுவான். அப்போ 7:35 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன பண்ணோம்? நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் உட்காந்து பார்த்தோம். வாஷிங் பவுடர் நிர்மா வந்துச்சா, உங்கள் பாட்டி வீட்டில் குருமா அதெல்லாம் வந்துருக்கும். நம்ம அது எல்லாத்தையும் உட்காந்து குடும்பமாக அட்வர்டைஸ்மெண்ட் உட்காந்து பார்த்து 8 மணிக்கு ஒரு 6 பாட்டு போடுவான். அதை பார்த்துட்டு அவ்வாடா அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ வாங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்னு ஒரு படம் வருது, ஒரு ஆக்டரோட படம் வருது சன் டிவியில். அதே ஆக்டரோட படம் போட்டிக்கு விஜய் டிவிலையும் வருது, ஜெயா டிவிலையும் வருது, கலர்ஸ் டிவிலையும் வருது. நம்மால் படம் பார்த்துட்டே இருக்கான், அப்படி பார்த்துட்டே இருக்கான். அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்ன பண்ணுவான்? பச்சக் அப்படின்னா அடுத்த சேனல் போவான். அங்கே கொஞ்ச நேரம் பார்ப்பான். இங்கே கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கோம், இங்கே அப்போ தான் நடுவில் ஏதோ ஒரு சீன் வரும். இங்கேருந்து அடுத்த சேனல் போவான், அப்புறம் அடுத்த சேனல் போவான். அவனை போய் கேட்டு பாருங்களேன், என்னடா பண்ணுறேன்னு. படம் பார்க்குறேன். என்ன படம் பார்க்குறேன் தெரில, கதம்பமாக ஒரு 4-5 படம் சேர்ந்து பார்க்குறேன். என்டர்டெயின்மெண்ட்டில் கூட நம்மளால ஃபோக்கஸ் கிடையாது. அப்போது வாட் இஸ் த ஜென்ரேஷன் தட் வி ஆர் லுக்கிங் அட்? அப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முன்னாடி சொல்லுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் 22 minutes நாங்கள். இன்னைக்கு இட் இஸ் லெஸ் தென் 3 minutes. அவனுக்கு 3 minutesக்கு மேலே கை கால்லாம் உதறுது. இப்போ உங்கள் பக்கத்தில் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு மெசேஜ் வருது, அவருக்கு மெசேஜ் வந்தால் நம்ம எடுத்து பார்க்குறோம் ஃபோனு. எனக்கு ஏன் யார் மெசேஜ் அனுப்பல டக்குன்னு? அதுக்கு வாட்ஸ்அப் டிஸ்ன்னு பேரே வச்சுருக்கானுங்க, வியாதி. குர்ன்னு வந்து நம்ம எடுத்து பார்க்கணும், ஏதாவது வரலையா? எதுவுமே வரலையே நம்மளுக்கு. கைண்ட்லி மை ஒன்லி ரெக்வெஸ்ட் யூ, குட்டி பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா
டிஜிட்டல் டிவைஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ தள்ளி வைக்க ட்ரை பண்ணுங்கள். அன்அவாய்டபிள். அது கையில் போய் தான் ஆக போகுது ஒரு ஸ்டேஜ். அது 10 வயசுன்றதை ஒரு 15 வயசு வரைக்கும் இழுக்க முடியுமான்றதை பாருங்கள். 15ன்றதை இன்னும் கொஞ்சம் இழுக்க முடியுமான்றதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் டிவைஸை தள்ளி வைங்க. காமன் ரூமில் மட்டும் உங்களுடைய லேப்டாப்போ டிவியோ இது இருக்கும். அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது இருக்குது பாருங்கள். இந்த ஃபோனில் இருக்குது அந்த ஆப்பு. எல்லார் ஃபோன்லேயும் ஸ்க்ரீன் டைம்னு ஒரு ஆப் இருக்குது. அதை போய் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. நம்ம ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்களேன், 20 நிமிஷம்னுவான். பார்த்தீங்கன்னா சராசரியாக இந்தியன் யூத் spend about 4 to 5 hours every day in your mobile phone. இது ஒன்றுமே கிடையாது. இந்த மொபைல் ஃபோனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் ஃபாக் அப்படின்னு ஒன்று வரும். மந்தத்தன்மை, மூளையில் ஒரு மந்தத்தன்மை, கிரியேட்டிவிட்டி 0 ஆகிடும். நம்மளால் சுயமாக சிந்திக்க முடியாது. நீங்கள் ரீல்ஸ் பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு கட்ட விரல்ல ரேகையே இல்லை. அட்லீஸ்ட் நீ இன்ஸ்டாவில் நீ ரீல்ஸ் போட்டாவது உனக்கு பைசாவாவது கிடைக்கும். அதுவும் கிடையாது. யாரோ போடுற ரீலை நம்ம போட்டு இப்போ தேய்ன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனால சொல்லுவான், the world's intelligent people, the world's most intelligent company is all looking for your sleep time. உன்னை தூங்க விடாமல் இருக்கிறது தான் அவனுக்கு பிஸ்னஸ். நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க சீரீஸ், அமேசான் ப்ரைமில் சீரீஸ் பார்க்குறோம். அந்த சீரீஸ் முடியும் போது நெக்ஸ்ட் எபிசோட்னு ஒன்று வரும். நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிடும். இட் they'll force you to watch it again. பிஞ்ச் வாட்சிங்கிறோம் நம்ம. அதை என்னைக்கோ ஒரு நாள் பிஞ்ச் வாட்ச் பண்ணால் பரவாயில்ல. டெய்லி பிஞ்ச் வாட்ச் பண்ணால் என்ன ஆகுதுக்கு வருது? அவனுக்கு நல்லது, நமக்கு சாபக்கேடு. ஸோ ஃபோக்கஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரி, நான் பேசுகிறேன், எனக்கு பயங்கர ஃபோக்கஸ் உண்டா? கிடையவே கிடையாது. ஆஸ் அ கிட் ஐ ஸ்ட்ரகிள்டு. 10 நிமிஷம் என்னால் ஒரு விஷயத்தை ஒன்றா செய்ய முடியாது. நான் வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன். எனக்கு வாழ்க்கையே வெளியில் தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இந்த எக்ஸாம் டைம்லலாம் என்ன ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க. உள்ளே போய் உட்காந்து படிடா அப்படின்வாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்களா, கடவுளுடைய வரப்பிரசாதம். அது வந்து அந்த ரூமுக்குள்ளே போச்சுன்னா படித்து முடிச்சு தான் வெளியிலே வரும். காட்ஸ் கிஃப்ட். சோறு தண்ணி இல்லாமலாம் படிக்கும். நம்மளாம் அப்படி கிடையாது. என்னை ரூம்குள்ளே போட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் வெளில வருவேன் எங்கள் அம்மா கிட்ட. என்னடா தண்ணி? அது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வச்சுட்டா எப்படி வெளில வர்றது? தண்ணி. சரி போய் குடிச்சிட்டு வா அப்படின்வாங்க. கிச்சனில் போய் குடிச்சிட்டு வருவேன். அப்புறம் எண்ணி 10வது நிமிஷம் திருப்பி வெளில வருவேன். இப்போ என்ன? பாத்ரூம். தண்ணி குடிச்சா பாத்ரூம் போகணும்ல. அப்புறம் திருப்பி அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவேன். இப்போ என்னடா யாரோ காலிங் பெல் அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு. மற்ற நாளில் அங்கேயே உட்காந்துருப்போம், காலிங் பெல் லொல்லொல்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எந்திரிச்சு போய் சட்டே பண்ண மாட்டோம். திடீர்னு ஒன்று 10 நிமிஷம் கழிச்சு வரும். நீ அப்பாவும் என்ன பண்ணுறான்னு பார்த்தல, அம்மா அவங்க கூட கொஞ்ச நேரம் இருக்குமா அப்படின்னு அம்மா மடியில் படுத்துக்கிறது. திடீர்னு அம்மா மேலே பாசம் வரும். ஏன்னா நம்மளால் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. இப்போ இந்த குழந்தையெல்லாம் 1 மணி நேரம் படிக்க வைன்றது வாய்ப்பு கிடையாது. ஹவு டு யூ ப்ரொலாங் தட் டைம்? ஹவு டு யூ மேக் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்? இப்போ ஃபோக்கஸ்க்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் இஸ், நம்ம குழந்தைங்கிட்டையும் சரி உங்களுக்கும் அந்த பிரச்சனை. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ என்னுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஹஸ் கான் அப் டு 90 minutes. என்னால் 90 நிமிஷம் ஒரு விஷயத்தை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ண முடியுது. இப்போது அவுட் ஆஃப் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணேன்னா, எனக்கு எந்த விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை தள்ளி வச்சுட்டேன். அது என்னது? இது இருந்தால் தானே பக்கத்தில் டிங் டிங் டிங்னு வந்துகிட்டே இருக்குது சவுண்டு. அப்போ நான் எந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ எலிமினேட் மை டிஸ்ட்ராக்ஷன். ஃபோனை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவேன். நான் இருக்கிற ரூம்லேயே இருக்காது. அப்போ அந்த அன்டிவைடட் டைம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுதா? ஒன்று. ரெண்டாவது, நம்மள எல்லாருமே பெருசாக ஒரு பெருமை பித்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐ கேன் மல்டி டாஸ்க் அப்படின்னுவாங்க. என்னால் ஒரே நேரத்தில் மல்டிபிள் விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னுவாங்க. ஹியூமன் பிரெயின் இஸ் நாட் டிசைன் ஃபார் மல்டி டாஸ்கிங். இது நல்ல நம்மளால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் உருப்படியாக செய்ய முடியும். ஒரு நேரத்தில் பல விஷயத்தை செய்யலாம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம், நம்மளே வேணால் ஏமாற்றிக்கலாம். மல்டி டாஸ்கிங். ஒரு பிரெயின் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். ஒரு டாஸ்க்கு இன்னொரு டாஸ்க். முடிஞ்ச அளவுக்கு மல்டி டாஸ்கிங் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா ஃபோக்கஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் ஷுர். மூணாவது, இங்கிலீஷில் சொல்லுவாங்க டு நாட் சேஸ் மல்டிபிள் ரேபிட்ஸ்னுவாங்க. ஒரு முயலை பிடிக்கணும்னா ஒரு முயலை மட்டும் நோக்கி ஓடு. அந்த முயல் டயர்ட் ஆகிடும், பிடிச்சிடலாம். அது ஓடும்போது பக்கத்தில் ஒரு முயல் இருக்கும், இதை பிடிக்கலான்னு தோணும். சுற்றி ஓடு, நீ டயர்ட் ஆகிடுவோம். ஒரு முயலும் கையில் மாட்டாது. நம்ம ஆளுங்க இந்த பக்கம் ஓடுவான், அப்புறம் இதுலேருந்து இதுக்கு மாறுவான், இதுலேருந்து அதுக்கு மாறுவோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை அண்ட் சி இந்த 3 விஷயத்தை எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் சேஸ் மல்டிபிள் ரேபிட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் மட்டும் கொண்டு வரதுக்கு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா. 90:90:1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா. உங்களால் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் ஒரே விஷயத்தை 90 நாளைக்கு செஞ்சு பாருங்கள். உதாரணத்துக்கு
என்னால் ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் எழுத முடியும் அப்படின்னா 3 மாசத்துல அடுத்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் புக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். நான் என்னோட முதல் புத்தகத்தை அப்படி தான் எழுதினேன்.